Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. அங்க சாய்பாபா கோயில அவரே மறைமுகமா போய் அவ்வளவு விஷயங்களை கூட இருந்தே பார்த்திருக்காரு. கோயில் திருப்பங்கள் எல்லாம் நடந்திருக்கு. எம்மதமும் சம்மதமே அப்படின்ற மாதிரி எல்லா நாட்களையும் விஜய் அவர்களோட பங்கீடு இருந்துகிட்டே இருக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு கட்சியோட தலைவராயிட்ட பிறகு இன்னும் அவரை ஒரு மதத்தின் பேர்ல அடையாளப்படுத்துறது சரியான விஷயம் கிடையாது. அது விஜய் விரும்பக்கூடியவர் கிடையாது. செப்டம்பர் 5 கோட் ரிலீஸ் அப்படின்றத இன்னைக்கு அபிஷியலா அவங்க டீம்ல இருந்து போட்டிருக்காங்க. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன் இந்த திடீர் அனௌன்ஸ்மெண்ட்? குறிப்பா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. சும்மா ஏதாவது போஸ்டர் லுக்கோ அல்லது ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ தான் வரும்னு பார்த்தாங்க. நாங்களும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல எப்ப கிடைக்கும்? ஆயுத பூஜைக்கு அவர் எடுத்துக்கினாரு, இன்னொருத்தர் தீபாவளிக்கு எடுத்துக்கினாரு. நமக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கும்போது அது கோஇன்சிடென்ட்டா வந்தாச்சு. அதை எடுத்து மங்காத்தா தான் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த டேட்டை தான் நீங்களே லாக் பண்ணிருக்கீங்க. நல்ல விஷயம் தானே. மங்காத்தா பெரிய படமா இருந்தது. அதை தாண்டி ஒரு பெரிய படமா இருக்கட்டுமே கோட்டு. நம்ம ஒவ்வொருத்தரா கார்த்திக் சுப்பராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு வெற்றிமாறன் அப்புறம் அட்லி தொடங்கி இப்ப எச் வினோத்னு முடிவாயிருக்குது. எச் வினோத் கூட இன்னும் விஜய் தரப்புல இருந்தோ தயாரிப்பாளர் தரப்புல இருந்து. பாத்தீங்களா சார் இந்த கோவிலை பற்றி? என்ன திடீர்னு கோவில் மேல பற்று? அம்மாவுடைய ஆசை ஒரு சாய்பாபா கோயில் கட்டணும் அப்படின்னு. தொடர்ச்சியா விஜய் இந்த இடத்துல விஜய் மேல ஆரம்பத்திலிருந்து ஜோசப் விஜய், ஆமா ஜோசப் விஜய் அப்படின்னு இப்போ அதை பத்தின விஷயங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு. தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்னா எதனால சார் இவ்வளவு பெரிய விஷயங்கள் மீண்டும் இஷ்யூ ஆகிறதுக்கு என்ன காரணம்? இப்போ சமீபமா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை மறுமணம் செய்து கொள்ள அவர் விரும்புறாங்க. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலையாக படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க நம்ம கூட சேர் பாலு சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் இப்ப இந்த படங்கள், ஏன்னா தமிழ் சினிமால இந்த 2024 என்ன ஆச்சு தமிழ் சினிமாக்கு, தமிழ் இயக்குநர்களுக்கு, தமிழ் நடிகர்களுக்கு அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வாரம் கொண்டு அப்படிதான் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறமேட்டு நாங்க இறக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். உங்களே இறக்கட்டும் தான். ஜனவரில இருந்து இப்போ வரைக்கும் பாருங்க ஓகே பண்ணி குட்டி போடுற மாதிரி வசவசன் வாரம் 10 படங்கள் ஒரு படம் கூட உட்கார முடியல. பல படங்கள்ல காட்சி ரத்து. ஒரு பக்கம் ஐபிஎல், இன்னொரு பக்கம் எலெக்ஷன். அவன் டிவில இருந்து கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்கு வரணும், அவன் படத்தை பார்க்கறதுக்கு வரணும். படத்தை பார்க்க வைக்கணும். அதுதான் இது மாதிரி மலையாள படங்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு கண்டென்ட் கரெக்டா இருந்தா ஏன் கொண்டாட மாட்டாங்க? நீங்க சொன்ன மாதிரி சரி ஓகே எலெக்ஷன் முடியட்டும், ஜூனுக்கு பிறகு எங்க ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு. உண்மையிலேயே இந்த வருஷத்துடைய முதல் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் தமிழ் சினிமாவின் பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஜூன் 13 இந்தியன் 2 வரதா இன்னும் தகவல்கள் அபிஷியலா வரல. ஏன்னா அவங்க மாசத்தை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் சார் அதுல ஒரு தயக்கம்? முதல்ல கமல் தான் ஆரம்பிச்சு விடணுமா? இல்ல இந்தியன் 2 ரொம்ப காலம் அதனுடைய பயணம் நீங்க 2018 இருந்து நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். இவிபில செட்டு போட்டு 2 உயிர் பலியாகி கம்பெனி மாறி அப்புறம் உள்ள இது ஒரு பெரிய படமாயி பேன் இண்டியா படமா கொண்டாடப்பட்டு சங்கருக்கு துணையாக 2 யூனிட் பிரிக்கப்பட்டு ஒரு யூனிட் வசந்த பலனும் இன்னொரு யூனிட் ஈரம் அறிவழகணும் டைரக்ட் பண்ணி ஒரு வழியா படத்தை முடிச்சிட்டாங்க. பயங்கர ஹாப்பி. கமல் தரப்புல இருந்தும் சங்கர் தரப்புல இருந்தும் படம் பிரமாதமா வந்திருக்குது. ஒரு எலெக்ஷன் வரல அப்படின்னா மே மாச கொண்டாட்டமா அந்த படத்தை ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு சம்மர் கொண்டாட்டமா அதை இறக்கியிருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் வந்தாச்சு, ரிசல்ட் வந்த பிறகு எந்த டேட் அதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு டேட்ல தான் அவங்க இன்னும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, உண்மையிலேயே அது ஒரு பெரிய படமா பன்னெண்டு படம் நம்பிக்கையோட விக்ரமுக்கு பிறகு இந்தியன் 2 தனக்கு ஒரு பெரிய படமா இருக்குன்னு கமல் நம்புறாரு. ஓகே, செப்டம்பர் 5 கோட் ரிலீஸ் அப்படின்றத இன்னைக்கு அபிஷியலா அவங்க டீம்ல இருந்து போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி விநாயகர் சதுர்த்தி நாங்க தான், எங்களோட ஃபங்க்ஷன் தான் அது அப்படின்ற மாதிரி. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன் இந்த திடீர் அனௌன்ஸ்மெண்ட்? இல்ல இன்னைக்கு திடீர்னு ரம்ஜானுடைய ஒரு அப்டேட்டா சார் எல்லாத்துக்கும் ரம்ஜான்ல அப்டேட் வருது. அங்க சாய்பாபா கோயில அவரே மறைமுகமா போய் அவ்வளவு விஷயங்களை கூட இருந்தே பார்த்திருக்காரு. கோயில் திருப்பங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி பின்னாடி நம்ம பேசினாலும் எம்மதமும் சம்மதமே அப்படின்ற மாதிரி எல்லா நாட்களையும் விஜய் அவர்களோட பங்கீடு இருந்துகிட்டே இருக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு கட்சியோட தலைவராயிட்ட பிறகு இன்னும் அவரை ஒரு மதத்தின் பேர்ல அடையாளப்படுத்துறது சரியான விஷயம் கிடையாது. அது விஜய் விரும்பக்கூடியவர் கிடையாது. இப்ப நாம இந்த படம் கோட் படத்தினுடைய ரிலீஸ் செப்டம்பர் 5 விநாயகர் சதுர்த்தி எங்க ஃபெஸ்டிவல் தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு.
குறிப்பா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. சும்மா ஏதாவது ஒரு போஸ்டர் லுக்கோ அல்லது வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ தான் வரும்னு பார்த்தாங்க. நாங்களும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். வரிசையா நீங்க ஒவ்வொருத்தரா வந்து இந்த டேட் கொடுத்துக்கிட்டு எந்தெந்த மாசம் வரப்போறோம்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. செப்டம்பர் 5ன்ற ஒரு விஷயம் வந்தாச்சு. திரும்பவும் வந்து எப்படி வந்து ஒரு லியோவுக்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டதோ அந்த பரபரப்பு கோட்டுக்கும் ஸ்டார்ட் ஆயிடும் ஏற்படுது. ஆனா கோட்டா இருக்கட்டும், வேட்டையன் கூட அக்டோபர் 10 வரதா கூட அதோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திருந்தோம். கோட்டும் வேட்டையனும் ஒரு மாதிரி கிளம்புற போட கல்லு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கே சார். ஏன்னா போஸ்டர்ஸ் வந்திருக்கு, அவ்வளவு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம், அது கொண்டாடப்படலையோ, ஏன் தவறுறாங்க, எங்க தப்பு நடக்குது? ரெண்டுத்துக்குமே முந்தைய படங்கள், 2 ஹீரோக்குமான முந்தைய படங்கள் ஒண்ணு இருக்குல்ல, முந்தைய படங்களுடைய வெற்றி, முந்தைய படங்களுடைய கொண்டாட்டம் தான் அடுத்த படத்துக்கு ஒரு பெரிய ஐப்பை கொள்ளும். இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும். இப்ப லியோ நம்ம எடுத்துக்கணும்னா லோகேஷ் கனகராஜ் 1000 கோடி காஷ்மீர்ல படப்பிடிப்பு அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது. அது காரணம் விக்ரமுடைய வெற்றி கொண்டு வந்தாங்க. அது செகண்ட் ஹாஃப் விஜய் ரசிகர்கள் கனெக்ட் ஆகல. உண்மைதான், அது வந்து ஒத்துக்குன்னு தான் ஆகணும். அதில் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டு போச்சு. சரி, கோட் எப்படி இருக்கும்? வெங்கட் பிரபு அவர் வந்து சரோஜா மாதிரி எடுத்துருவாரா, மாநாடு மாதிரி எடுத்துருவாரா, அந்த மங்காத்தா மாதிரி இருக்குமான்னு வந்து ஒரு மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இருக்குது. சரி, இது விஜய்கான படம், 2 ரோல் பண்றாரு. அது சமீப கால அந்த ஒரிஜினல் கெட்டப்லயே அப்பா மகன் இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு பண்றாங்கன்னு அது அந்த கெட்டப் போடலாம். ஏன் விஜய் போறாருலாம விமர்சனங்களா இருந்தது. நான் இப்படி தாங்க நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. வெங்கட் பிரபு படம் அப்படின்னா அது எந்த மாதிரியான படமா இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் வந்து விஜய் ரசிகர்களுக்கே இருக்குது. சரி, வரட்டும், பாத்துக்கலாம். ஓகே, நீங்க வேட்டையன் எடுத்தீங்கன்னா அப்படியே நீங்க என்ன 1000 தான் சொன்னாலும் லால் சலாமுடைய அந்த ரிசல்ட், லால் சலாம் வந்து ரஜினி வந்து 10 சீன்ல வராரு, இல்ல 6 சீன்ல வராரு, 4 சீன்ல வராருன்னு சொல்லி ஏறக்குறைய படம் பாதி வரைக்கும் அவர் தான் இருந்தாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகவே இல்லை. வேட்டையன் இன்னொரு காரணம் டைரக்டர் தாசே ஞானவேல். அவர் 3வது படம் எடுக்கிறாரு. அவருடைய 2வது படம் ஜெய் பீம். அது பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. அது ஒரு கமர்ஷியலா இல்ல. சரி, தலைவரை வச்சு மறுபடியும் காலா கவாலின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுற போறாங்களோ அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் வரட்டும் பாத்துக்கலாம். இப்ப அவங்களுடைய நோக்கம் எல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் ஏப்ரல் 22 தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கு. அங்க போயிடுச்சு. தலைவர் 171 போயிட்டாங்க. வந்து இந்த படங்கள் வந்த பிறகு அந்த படங்கள் ஒரு மேஜிக் பண்ணி அல்லது வந்து அந்த படங்கள் அந்தந்த ரசிகர்களுக்கு, ரஜினி ரசிகர், விஜய் ரசிகர்களுக்கு பிடித்தமான படமா மாறிடுச்சுன்னா கொண்டாட்டமான படமா மாறும். குறிப்பா இந்த கோட் அப்படின்ற விஷயம், இந்த ரிலீசிங் டேட் போட்டதுமே டக்குன்னு அஜித்தோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதுதான் வழக்கமா நடக்கிறது ஒண்ணு. மங்காத்தாவோட டேட்லயே இவங்களும் ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்ற விஷயம்னா அது எப்படி சார், பாசிட்டிவா எடுத்துக்கலாமா இல்ல எப்படி எடுத்துக்கலாம்? அதுக்குள்ள சோசியல் மீடியால வந்து பாத்தீங்களா, கடைசியா எங்க டேட்டுக்கு தானே வரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, நீங்க படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி சார். சரி, அது வந்து ரிலீஸ் பண்றதுக்கான டேட் பிக்ஸ் பண்றாங்க பாருங்க, அதுதான் மிக 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 கஷ்டம். இப்ப நீங்க வந்து இந்தியன் 2ல இருந்து ஆரம்பிச்சு யாராவது டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா பாத்தீங்களா? இல்ல, இந்த மாதம் தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட்டை லாக் பண்றது அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல எப்ப கிடைக்கும்? ஆயுத பூஜைக்கு அவர் எடுத்துக்கினாரு, இன்னொருத்தர் வந்து தீபாவளிக்கு எடுத்துக்கினாரு, நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி போது அது கோஇன்சிடென்டா வந்தாச்சு. அதை எடுத்து மங்காத்தா தான் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த டேட்டை தான் நீங்களே லாக் பண்ணிருக்கீங்க, நல்ல விஷயம் தானே. மங்காத்தா பெரிய படமா இருந்தது, அதை தாண்டி ஒரு பெரிய படமா இருக்கட்டுமே கோட்டு. ஐயோ, அப்புறம் கையில பிடிக்க முடியாது சார், மறுபடியும் எல்லாரும் அதே ஃபெஸ்டிவல் லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இன்னும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னாலும் இந்த படத்துக்கு தான் அதிகமான அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி தீபாவளிக்கு தான் வருதுங்களா சார்? உறுதியா இருக்கா? ஆயுத பூஜைக்கு சார். தீபாவளி வந்து நவம்பர் 1, அவங்க அக்டோபர்னு சொல்லியாச்சு. அக்டோபர் 12 ஆயுத பூஜை. அந்த தசரா ஃபெஸ்டிவல்ல அவங்க யூஸ் பண்ணிக்கன்னு பாக்குறேன். பெரும்பாலும் சிவகார்த்திகேயன் தான் கடந்த 2-3 வருஷமா அவர் தான் அவருடைய படங்களுக்கு தசரா லீவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வாட்டி அட்வான்ஸா வந்து ஒரு துண்டை போட்டார் அஜித் அவர்கள். ஆமா, அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகலாம், 2 நாள் முன்னாடியே வந்து அந்த வந்து ஒரு வாரம் அந்த படத்துக்கு வந்து படம் கண்டென்ட் பிரமாதமா இருந்தது. அஜித் ரசிகர்கள் பிடிச்சு போயிடுச்சுன்னா விடாமுயற்சி ஒரு பெரிய படம். ஜூன்ல இருந்து இவ்வளவு பிஸியா இருக்க போகுது சார் டேட்லாம். மே மாதம் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்க போகுது. இன்னும் தங்கலான் இருக்கு, கங்குவா இருக்கு, அமரன் இருக்கு, ராயன் இருக்கு. இவங்க எல்லாம் எந்த மாசம் வர போறாங்க, யாரோட மோத போறாங்க? இவங்களுக்கு தான் பெரிய சிக்கல் சார். இப்போ இவங்களுக்கு இப்ப இந்த படங்கள் ஓடுது. என்னதான் நீங்க தமிழ் சினிமா வந்து ஒரு வாரம் தான் அதனுடைய வேல்யூ அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெரிய படம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 50 நாள் 60 நாள் கூட கூட்டம் வந்துகிட்டு இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு தங்கலான், ஒரு ராயன், அமரன், இவங்க எந்த கேப்ல விட்டுறது இப்ப அவங்களுதான் பெரிய அழுத்தம். ஆகஸ்ட்ல வெயிட் பண்றாங்க. புஷ்பா 2 கூட உங்களுக்கு ஒரு தெலுங்கு டப்பிங் படம் சொன்னா கூட அதை விட ஒரு ஃபேமிலியோட வந்து பாப்பாங்களான்னு தெரியல நமக்கு. அது ஒரு டப்பிங் கூட அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஒரு வெற்றி படமா இருந்தா கூட சரி. இப்ப தங்கலான் வரல. தங்கலான் எந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும்? ஆர்ட் பிலிம் மாதிரி இருக்குமா, ஒரு கமர்ஷியல் படமா இருக்குமா, அவார்டு படமா இருக்குமா? அது ஒரு பக்கம் வரங்கட்டு. இப்ப ராயன்
தனுஷ்க்கு ரொம்ப முக்கியமான அமரன். ஒரு காலத்துல வந்து நவரச நாயகன் கார்த்திக் கொண்டாடிய படம் அது. அந்த டைட்டிலுக்காக வெத்தலை போட்ட சோக்குலன்னு அப்படி வந்து நின்னப்போ இந்த 80கள்ல அந்த தியேட்டர் ஒன்ஸ் மோர் கேட்டு 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 ஓட வச்ச சம்பவங்கள்லாம் உண்டு. அந்த டைட்டில சூஸ் பண்ணி அவர் நடிச்சிருக்காரு. ஒரு ராணுவ மேஜருடைய பயோபிக் அது. அதுக்கு எப்படி லாக் பண்ண போறாங்க? எந்த படம் நீங்க எவ்வளவு பெரிய கும்பாதி படமா இருந்தாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடியது. நம்ம எதிர்பார்க்காத படம் ஓடும், எதிர்பார்த்த படம் போகாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால வரட்டும். இவங்களுக்கான அந்த ரிலீஸ் டேட் ரொம்ப 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 முக்கியம். இப்ப இவங்க எல்லாம் முன்கூட்டியே லாக் பண்ணிட்டாங்க. இடைப்பட்ட இந்த 2வது ஹீரோக்கள் அப்படின்னு இருக்காங்களே, இவங்க எந்த சமயத்துல அதை ரிலீஸ், எந்த கேப்ல அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. ஓகே, அதுவும் கண்டிப்பா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சமீபத்துல அமீர் அவங்க வீட்லயும் சோதனைகள் நடந்துச்சு. அதை பத்தி நம்ம பேசல அப்படின்னாலுமே கூட கடந்து போகலான்னு பார்த்தாலும் அடுத்தடுத்த நெருக்கடியில அமீர் அவர்கள் சிக்கிட்டாரா அப்படின்ற விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது சார் அமீர் சுற்றி? பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நான் மிக விரைவில் தரேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க தரப்புல இருந்து வெளியே வந்துட்டு இருந்தது. என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப மனநிலை என்னவா இருக்கும் அவருக்கு? இல்ல, முதல்ல எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு மறுத்தாரு. அப்புறமா வந்து விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருக்குனாங்க. அந்த போதை பொருள் விற்றதில் சம்பாதித்த காசில் தான் மங்கை மாதிரியான படங்கள்லாம் எடுத்தாருனாங்க. அப்படியே அந்த படத்துல நடிச்ச கையெல்லாம் ஆனந்தி மேலாம் ஒரு பழியை தூக்கி போட்டாங்க. உண்மையா நடிச்சதுல நடிச்சது ஓகே. அது காரணம் என்னன்னா அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல ப்ரொடியூசர் கொஞ்சம் புகழ்ந்து பேசுறது இல்ல. சினிமாவில வந்து 10 ரூபான்னு சம்பளம் பேசிட்டு 4 ரூபா கொடுப்பாங்க கையில. 10 ரூபாய்க்கு 12 ரூபாயா கொடுத்தவொடனே அந்த ப்ரொடியூசர் பேசிதானே ஆகணும். கண்டிப்பா அவங்க மேலாம் ஒரு டவுட் இருந்தது. ஆனா அந்த போதை தடுப்பு போலீசார் வந்து அவர்களுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு அமீர் வந்து அவர் சொல்றாரு, சரி நான் விசாரணைக்கு போறேன், எல்லாம் எதுவாகட்டும், நிரூபிக்கப்பட்டால் நான் ஒத்துக்கிறேன் நானு, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் இப்போ ஒரு டவுட் ஒன்று வருது. வந்து இவர் ரைட்டு, முதல்ல வந்து ஜாபர் சாதிக்கு என்ன பண்றாருன்னு தெரியாது. அவர் வந்து மசாலா வியாபாரம் பண்றாரா, இத்தனை காபி ஷாப் திறக்கிறாரு, அப்புறம் தேங்காய் பூல இருந்து இதுவை கொண்டு போனாரு, இவங்க சொல்றது வந்து கடத்தினாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு டவுட் என்ன வருதுன்னா, இறைவன் மிகப்பெரியவன் படத்தினுடைய இனாகிரேஷன், அதான் பூஜை வந்து கமலா தேட்டர்ல நடந்தது. நடந்து முடிஞ்ச உடனே வெளியே வந்தவங்க எல்லாம் வந்து பக்கெட்ல பிரியாணி கொடுத்தாங்க. அது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பெரும்பாலும் செய்தி மறுநாள்ல இது மாதிரி நீங்க யூடியூப் சேனல்கள்ல சோசியல் மீடியாக்கள் வரும். அச்சு ஊடகம் இருக்கு இல்லைங்களா, பிரிண்ட் மீடியாவில், அதுல நியூஸ் வரும்பொழுது பிரிண்ட் மீடியா, இப்ப நீங்க இதுல நம்ம சௌகரியத்துக்கு போய் நான் ஒரு கேமரா வச்சு என் இஷ்டத்துக்கு நான் பேசிக்கலாம். நீங்க ஒரு சோசியல் மீடியால உங்க வந்து எக்ஸ்வலை இதழத்துல என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு பிரிண்ட் மீடியா, ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை நிறுவனம் அப்படின்னா அங்க யார் முதலாளி? அவங்க தானே. அந்த நியூஸ் எங்க வரணும், எந்த காலத்துக்குள்ள அடங்கணும், எந்த இதெல்லாம் வேண்டாததுன்னு எடுத்துருவாங்க. அப்படி ஒரு 2 பத்திரிகையாளர்கள் போட்ட செய்தியில் அந்த ப்ரொடியூசர் பேர் விட்டு போயிடுறதுக்காக அமீரை பேசல. அமீர் தரப்புல இருந்து அந்த நிருபருக்கு போன் பண்ணி, ஏன் ப்ரொடியூசர் பேர் விட்டுட்டீங்க, அமீர் சார் கேட்க சொன்னாரு அப்படின்னுங்கிறாங்க. இல்லைங்க, இது வந்து இது எடிட் பண்ணும்போது ரீரைட் பண்ணும்பொழுது அது போயிட்டு இருக்குது, இதோட அந்த படம் முடிஞ்சிருப்போது அது சம்பந்தமான அடுத்த செய்திகள் வரும்போது சேர்த்துக்கலாம். அப்படியே அமீர் சாரும் கேட்க சொன்னாரு. பிரியாணி வாங்கிட்டாங்களா அவரு? பிரியாணி அவருக்கு போய் சேர்ந்துதா? அப்ப ப்ரொடியூசர் காசுல பிரியாணி சாப்பிட்ட அவர் பேரை போட மாட்டியா அப்படின்ற அளவுக்கு வந்து அப்போ அந்த ப்ரொடியூசர் பேர் வரணும்னு அவ்வளோ ஆர்வமா இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விசாரணைக்குள்ள இருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் அவரை பத்தியும் பேசணும் சார். லவ் டுடே மிகப்பெரிய ஒரு ஹிட், பெரிய லாபம். அதை தொடர்ந்து இப்ப அடுத்த படமும் ஹீரோவா LIC போய்கிட்டு இருக்கு, விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல. அந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுறாங்க. மறுபடியும் பார்த்தா அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், குறிப்பா அவரு லவ் டுடே பண்ண ப்ரொடியூசரே இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்க. வளர்ச்சி பயங்கரமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் இந்த வளர்ச்சி? இல்ல, ஒரு படம் உண்மையிலேயே அந்த லவ் டுடே இன்றைய இளைஞர்களுடைய அந்த பல்ஸை பிடிச்சு அவரே ஹீரோவா நடிச்சு கொண்டு வந்துட்டாரு. நடிச்சு ஒரு பெரிய ஹிட் அடிச்சிட்டாரு. அது தனுஷுக்கு ஒரு மாற்று நடிகர் எல்லாம் கூட எழுத ஆரம்பிச்சாங்க வந்து அவருடைய உருவத்தை வச்சு. சின்ன பிரபுதேவா, அடுத்த தனுஷ். ஓகே, ரைட். தமிழ் சினிமா வந்து திறமையான, என்னதான் நெப்போட்டிசம் இங்க உள்ள இருந்தாலும் திறமையான பிரதீப் ரங்கநாதன் மாதிரி, சிவகார்த்திகேயன் மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரியான ஆட்களை தமிழ் சினிமா ஒரு வாட்டி வெளியே கொண்டு வந்துருக்கோம் சாதாரண நாட்டில். இதுக்கப்புறம் வரப்போற படங்களுடைய அவங்க என்ன பண்ண போறாங்க, அவருடைய திறமை எப்படிலாம் ஒரு படத்தோட முடிஞ்சு போகுதா, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அப்டேட் பண்ண போறாங்க, எந்த மாதிரியான கதை சூஸ் பண்ண போறாரு, இவர் டைரக்டரா இல்ல இது நடிகரா இல்ல டைரக்டர் கம் நடிகரா அப்படின்றது வந்து LIC மாதிரியான படங்கள் வந்த பிறகுதான் தெரியும். ஓகே, ஏன்னா அந்த படம் தொடங்கும் போதே வந்து டைட்டில் பிரச்சனையோட ஆரம்பிச்சது.
திரும்ப வந்திருக்குது சரின்ட்டு. எனக்கு என்னன்னா ஒரு பெரிய 8 படம் லவ் டுடேன்னு கொடுத்துட்டு ஏன் கேப் விட்டீங்க நீங்க? கேப்பே விடக்கூடாது சார். ஒரு எப்பவுமே ஒரு ஹீரோவோ ஒரு டைரக்டரோ ஒரு ஹிட் கொடுத்துட்டு அந்த கேப் விடக்கூடாது. கேப் விட்டா மறந்து போயிடுவாங்க. இவ்வளவு கேப் விட்டதுக்கான காரணம் என்னது இல்ல. இந்த படங்கள் எப்படி போய் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுது? இன்னும் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே கேரக்டரோட தான் அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்களா, இல்லது இந்த கதை வந்து மாத்துமா அப்படின்னு வந்து வரப்போற அந்த படத்தை வச்சுதான் நமக்கு தெரியும். ஓகே. தளபதி 69 இயக்குனர் யார், ப்ரொடியூசர் யார் அப்படின்ற வார்த்தை மீண்டும் விவாதம் ஆயிருக்கே, என்ன காரணம்? இல்ல ப்ரொடியூசர் திடீர்னு மாறிட்டாரு, அப்புறமா வந்து விலகிட்டாங்க அப்படின்லாம் ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. அபிஷியலா ஒண்ணும் தெரியல. ஒன்னும் தளபதி 69ஓட அபிஷியலான அறிவிப்பு வரல. அது காரணம் என்னன்னா கோட் வந்துட்டோம், வந்த பிறகு 69க்குள்ள போவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு லியோ ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த அப்டேட் எல்லாம் வந்திருந்தது, கோட்டோட அப்டேட் எல்லாம் வந்திருந்தது. அந்த மாதிரி எதுவும் முன்கூட்டியே அவசரப்படக்கூடாதுன்றதுல விஜய் தெளிவா இருக்காரு. ஆமா, உங்களுக்கு வந்து சார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவருடைய கடைசி படம், ஒரு கடைசி படம் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ துணிச்சலா கடைசி படம் வராப்புல அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு கதையா இருக்குன்னா, தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு அந்த கதை எப்படி வந்து ஒரு புஷ் பண்ணக்கூடிய ஒரு கதையா இருக்குன்னா, என்ன அரசியல் அந்த படம் பேச போகுது, நம்ம ஒவ்வொருத்தரா கார்த்திக் சுப்பராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு வெற்றிமாறன்ல இருந்து அப்புறம் வந்து அட்லி தொடங்கி இப்ப எச் வினோத்னு வந்து முடிவாயிருக்குது. எச் வினோத் கூட இன்னும் விஜய் தரப்புல இருந்தோ தயாரிப்பாளர் தரப்புல இருந்து இன்னும் வரல. எச் வினோத்னு இருந்ததுன்னா கமலஹாசன் சொன்ன விவசாய அரசியலுடைய கதை இந்த கதையா, இல்ல நெல் ஜெயராமனுடைய வாழ்க்கை வரலாறு தான் விஜய் பண்ண போறாரா, இல்லது வேற ஒரு கதை எடுத்து பண்றாரா, இல்லது சமகால அரசியல் வந்து மத்திய அரசு அல்லது டெல்லியில் நடந்த ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் வச்சு பண்ண போறாரா, தமிழ்நாட்டு அரசியல். ஏன்னா எச் வினோத்தின் போது சமகால அரசியல், சமகாலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று, சதுரங்க வேட்டையெல்லாம் அவர் பிரமாதமா கொடுத்திருந்தார். இப்போ அந்த அரசியல் பேசக்கூடிய எந்த அரசியல் வந்து விஜய்க்கு, ஆனா அரசியல் பேசக்கூடிய படம் தான் அது. எந்த மாதிரியான அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கு அப்டேட்டா வந்தாதான் நமக்கு தெரியும். ஓகே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சாய்பாபா கோயில் யாருக்குமே தெரியாம பிரம்மாண்டமான கோயில் கட்டி கொடுத்திருக்காரு தன்னோட அம்மாக்காக அப்படின்ற விஷயம் தான். பாத்தீங்களா சார் இந்த கோவிலை பற்றி? என்ன திடீர்னு கோவில் மேல பற்று, பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கொரட்டூர் பகுதியில இருக்கிற மக்களுக்கே வந்து தெரிய காணும். ஆமா, இது இவங்க கோயில் யார் பண்ணாங்கன்றது தெரியல. இந்த கும்பாபிஷேகமே பாத்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் ஒரு ஊரையே பக்கத்து ஊர்ல இருந்து கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. மறுநாள் உங்க சேனல்ல தான் அந்த மக்கள் சொல்லியிருந்ததெல்லாம் நான் கவனிச்சேன். நான் திடீர்னு ஒரு 4:45 விஜயா அவங்க அம்மா வந்தாங்க, அந்த கலசல தண்ணி ஊத்துனாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது விஜய் கோயில்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்னன்னா பரபரப்பாய போது கூட்டம் சேர்ந்த போது முடிவு பண்ணிருக்கலாம். அம்மாவுடைய ஆசை ஒரு சாய்பாபா கோயில் கட்டணும் அப்படின்னு. தொடர்ச்சியா விஜய் இந்த இடத்துல வந்து விஜய் மேல வந்து ஆரம்பத்திலிருந்து ஜோசப் விஜய், ஆமா ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு மதசாயம் பூசப்பட்டது. இதெல்லாம் கூட ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பட பூஜைக்கு போனா திருநீறு கொடுத்த விஜய் வச்சுக்கிட்டு அதை சைலண்டா அழிச்சிடுவாரு ஆரம்பத்துல அப்படின்லாம் வந்து. அவங்க அப்பா வந்து ஒரு எஸ்எஸ்சி வந்து பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் ஒரு தீவிர கிறிஸ்துவ மதப்பற்றாளர். அதற்கு காரணம் அவங்க அம்மாவை சொல்லுவாரு, யாரு விஜயோட பாட்டி சொல்லுவாரு, இவங்க சோபா சந்திரசேகர் ஒரு ஆச்சரியமான இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். அவங்களுடைய தந்தை வாகினி ஸ்டுடியோல வேலை பார்த்தவர். விஜயோடைய தாத்தா, தாய் வழி தாத்தா வாகினி ஸ்டுடியோல வேலை பார்த்தவர். இது ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு சொல்லணும்னா, விஜய் மத சாயல் பூசுறாங்க இல்லைங்களா, லட்சுமண் சுருதி வந்து சென்னையில் திருவையாறுன்னு இந்த மார்கழி மாசத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அவரு இறந்துட்டாரு, அதனால இந்த நிகழ்ச்சி இந்த வருடம் கூட இல்ல. ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா தேனாம்பேட்டை காமராஜர் அரங்குல ஒவ்வொரு செக்மெண்டா நடக்கும். ஒவ்வொரு கர்நாடக இசை பாடுகர், தமிழ் இசை பாடகர்கள்லாம் வந்து பாடுவாங்க. அதுல சோபா சந்திரசேகரம் ஒரு இது பாடுறாங்க. நான் அதுக்கு நான் போயிருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காமல் திடீர் என்ட்ரியா விஜய் உள்ள வந்துட்டார். உள்ள வந்த உடனே அப்படி பயங்கர இதுவாகி அவங்க அம்மாவுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகி, மைக்ல இவ்வளவு ஷெட்யூல் பிஸிலையும் விஜய் வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கூட்டம் சலசலன்னு வந்துருச்சு. அப்புறம் ஆர்கனைசர் எல்லாம் உட்கார வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு கீர்த்தனை நல்லா பாடுவாங்க, எனக்கு கீர்த்தனை பாட வருது, விஜய்க்கும் அது தெரியணும்னு அவர் அங்கிருந்து சைலண்டா எதுவும் மேடைகள் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க அம்மா அந்த கீர்த்தனைகள் பாடுறத ரசிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இது நீங்க இந்த இடத்துல வந்து அவரை வந்து ஜோசப் விஜய் நான் சொல்லுவீங்களா இல்ல விஜய்ன்னு சொல்லுவீங்களா? அது இதுதான் இப்ப வந்து ஒரு அரசியல் தமிழக வெற்றி கழகம் வந்தாச்சு. இன்னைக்கு ரம்ஜான், இன்னைக்கு அவருடைய படத்துடைய அப்டேட் வந்திருக்கு. ஒரு பொதுவெளி ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு மதம் கொண்டு வரக்கூடாது. திருநூறும் பூசணும், சர்ச்சுக்கும் போகணும், மசூதிக்கும் போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற அந்த அடையாளத்தை அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு சுத்தமாக அழிச்சிட்டார் விஜய் தான்.
எஸ்கே ப்ரொடக்ஷன்ல அடுத்த படத்தோட அப்டேட்டும் இன்னைக்கு வரப்போகுது. அப்படின்ற பட்சத்துல பார்க்கும் பொழுது கடன் எல்லாம் முடிஞ்சிச்சா, செட்டில் ஆயிட்டாரா சிவகார்த்திகேயன் அவர்கள்? இல்ல, நல்ல விஷயம் தான் சார். வந்து இப்போ கூழாங்கல்னு ஒரு படம் கூட அவருடைய ப்ரொடக்ஷன்ல இருந்தா வந்தது. ஓகே. அதுக்கு முன்னாடி கனா, ஒரு நல்ல திறமையான இயக்குனர்கள், நல்ல கதை இருந்தா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல நான் எடுத்துக்க ரெடியா இருக்கிறேன், நீங்க கொண்டு வாங்க. அந்த படம் வந்து கமர்ஷியலா இட்டோ இல்லையோ நான் உங்களை வந்து வெளியே அடையாளப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப அதுல இருந்து வெளியே வந்துட்டாரா சார்? இந்த கடன் பிரச்சனைகள், நண்பர்களுக்காக நிறைய விஷயங்கள் அவர் தாங்கிப்பாரு. ஏன்னா கடனா இருக்கட்டும், ஒரு படைப்பா இருக்கட்டும், கனா படம்லாம் அருண்ராஜ் காமராஜுக்காக தான் விட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் இயக்கும் பொழுது கூட ஓகே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சோ அதுல இருந்து நம்ம நண்பர்களுக்காக நான் எவ்வளவு தாங்கினாலும் பரவாயில்ல, நண்பர்களுக்கு வேணுங்கிறது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காரு. கண்டிப்பா சிவகார்த்திகேயனுடைய பெரிய பலமே நண்பர்கள் தான். பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு வந்து. ஏன்னா வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் ரொம்ப கூச்சப்பட்டு நின்று இருந்தப்போ, இவனால் நல்லா ரஜினி மாதிரி பேச முடியும், மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி இவனால மிமிக்ரி பண்ண முடியும், என்னை வந்து புஷ் பண்ணி மேல ஏற்றது அவங்க தான். நின்ன பிறகு என் கூச்சம் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து வந்து விஜய் டிவில ஒரு ஆடிஷன் இருக்குதுன்னு அவங்க தான் கொண்டு போய் என்னை வந்து சேர்த்தாங்க. அங்க அழகு பார்த்தாங்க. என்னை பத்தியான ஒரு ஆரம்பத்துல ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வந்தா என்னுடைய நண்பன் நவநீதன் அவர் திடீர்னு அந்த பத்திரிகை ஆபீஸுக்கு போய் சார் என்ன சார்னு உரிமையா போய் கேட்பாரு, கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு. என்னுடைய பலமே என் அப்பாவிற்கு பிறகு என் நண்பர்கள் தான். அந்த நண்பர்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு. ஓகே, ஒரு சொன்ன மாதிரி கடன்ல இருந்திருக்காரு, வந்துட்டு வரவே தானே இவ்வளவு தைரியமா மறவா. ஆமா, செய்நன்றி மறவா அப்படின்ற மாதிரி. சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வி. நம்ம இதை பத்தி அதிகமா விஷயங்கள் பேசப்படுறது இல்ல, இருந்தாலும் இப்போ அதை பத்தின விஷயங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு. தனுஷ் ஐஸ்வர்யா உங்களோட டிவோர்ஸ் அப்படின்றது, எங்களுக்குள்ளார கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்னா எதனால சார் இவ்வளவு பெரிய விஷயங்கள் மீண்டும் இஷ்யூ ஆகிறதுக்கு என்ன காரணம்? 2004 அவங்களுக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தை செல்லாது அப்படின்னு அறிவிக்கின்றார். செல்லாதுன்ற அறிவிக்க சொல்ற அளவுக்கு இல்லாம என்ன காரணம்? ஒரு நீங்க தனுஷ் வந்து ஒரு சாதாரண வீட்டு பிள்ளை வந்து, ஒரு கஸ்தூராஜா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவ்வளவு பெரிய ஃபேமிலி கேகே நகர்ல ராஜமன்னார் ஸ்ட்ரீட்ல ஒரு வாடகை வீட்டுல இருந்தவங்க தான். ரஜினியோடைய ஃபேமிலி. இங்க இருக்கிற ஒரு பையன் அங்க போய் லவ் பண்றான் அப்படின்னா சினிமாவில மட்டும் சாத்தியம் அப்படின்னு அது நிஜத்தில் செஞ்சு காட்டப்போ பல பேர் வைத்தறிச்சல் போட்டாங்க இண்டஸ்ட்ரியில. சில பேர் வியப்பானாங்க. இந்த வியப்பானவங்க யாருன்னா, தனுஷ் மாதிரி இருக்க ஒரு சாதாரண நம்மள மாதிரி இருக்கான் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, அவன் ரஜினி வீட்டுல பொண்ணு கட்டிட்டான் அப்படின்னு. இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க என்னையா நாகுபூச்சி நடிக்கும் மாதிரி இருந்துகிட்டு என் காதுபடியே 2 ஹீரோக்கள் சொல்றேன். அப்போ தனுஷ் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் வளரல. ஒரு படம் தென்காசியில ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, 2 ஹீரோ பேசுறது. இங்க எடுத்து அப்போ இவ்வளவு மீடியாலாம் கிடையாது. சில் போட்டோகிராஃபர் போய் அப்போ அந்த போயஸ் கார்டன்ல நின்றுட்டு இருக்கப்போ அவர் கோவப்படுறாரு. மீடியாக்கெல்லாம் போய் நிக்கிறீங்கல்ல நீங்க, என்னங்க ஒரு ஆளுன்னு போய் ரஜினிக்கு வந்து எப்படி அவன் போய் மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு. அப்புறம் திருமணம் நடந்தது. அந்த திருமணம் இந்த MRC நகர்ல உள்ள ஒரு இதுல நடக்கும்போது நல்லா தெரிஞ்சு, அந்த மோகன் பாபு ரஜினியோடைய நண்பர், அவர் நான் பார்த்துங்க, அவரு அப்படியே சைலண்டா அப்படியே ஒரு மாதிரி முகம் இருக்குமாயி, அப்போ ஒரு எஸ்கார்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, இருக்குமாயி இப்படி நின்றுட்டு இருந்தாரு. அவருடைய மனசுல என்ன இருந்திருக்குன்னா, இதே போலதான் மாத்திருப்பாரு. ரஜினி எப்படி போய் தேடினாரு இவரை வந்து, நம்ம பையன்ல யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்தம் கூட இருக்குன்னா. அதன் பிறகு தனுஷோடைய வளர்ச்சி வந்து ஒரு அபார வளர்ச்சி. இன்னைக்கு வந்து நடிப்பு அசுரன்னு மாறிக்கிறதுக்கு காரணம் தான். அதுல சில பேட்டிகள்லாம் கூட சொல்லியிருக்காரு வந்து, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், இங்கிலீஷ்லாம் பேச வராது, எல்லாத்தையும் கத்துக் கொடுத்து என் மனைவிதான். இந்த காதலுக்குள்ள இடையில ஒரு நடிகர் உள்ள புந்துட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இப்ப சமீபமா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை மறுமணம் செய்து கொள்ள அவர் விரும்புறாங்க ஐஸ்வர்யா. அதனால ரொம்ப விடாப்பிடியா அவங்கதான் உறுதியா நின்று, இது வேணாம், இது எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க எவ்வளவு பேசி பார்த்திருக்காங்க. ரஜினி தரப்புலையும் பேசி பார்த்திருக்காங்களா, கஸ்தூராஜா தரப்புலையும் பேசி பார்த்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மகன்கள் எல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க இல்லைங்களா, தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. உங்களுக்கே ஒரு வயது ஆகி போயிடுச்சு. 2 பேரையும் பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்காங்க பேரன்களை. ரஜினி தான் அவங்களை அறிமுகப்படுத்த போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்த பிறகு ஒரு 74 வயசு, நீங்க உலக சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், கோடிகள் பணம் வாங்கலாம், அடுத்தடுத்து 171, 172, 173 படங்கள் பண்ணலாம். ஒரு தந்தையா இருக்கிற இடத்துல வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு ரஜினிக்கு. சில எனக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாருன்னு ஒரு அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். போற இடங்கள்லாம் வந்து தலைவான்னு கொண்டாடுறாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. இதுலதான் அவர் வந்து ஒரு வேண்டுதலா கடந்த வருடங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருப்பதியில போய் வெங்கடாச்சலபதி வந்துகிட்டு கடப்பா தர்காவில் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு லால் சலாம் ஆரம்பிச்சுது. 2 பேரும் ஒன்னா சேரட்டும், இந்த படம் முடியிட்டோம், 2 பேரும் ஒன்னா சேரட்டும். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ற மாதிரி இல்ல, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் காரணம்.
இதுக்கப்புறம் அவங்கள பரிசீலனை பண்ண முடியும். ஏன்னா 2022 ஜனவரி 17 தனுஷ் போடுற ஒரு சோசியல் மீடியா ஒரு ட்வீட்டு தான், அதுதான் பெரிய பரபரப்பாகுது. அங்க தொடங்கன்னு தான். இந்த 2 வருஷத்துக்குள்ள அவங்க சேர்ந்துருவாங்க. இப்போ தனுஷ் கூட வரும்போது அந்த 2 யாத்திரா லிங்கா 2 பேரும் வருவாங்க, அவங்க அம்மா கூட வரும்போது வருவாங்க. இதெல்லாம் மற்ற பிறகு இவங்களுக்குள்ள என்ன உண்மையான பிரச்சனை அப்படின்ட்டு வந்து 2 பேரும் சொன்னால்தான் உண்டு. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஐஸ்வர்யா ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. முன்ன விட அதிகமா நான் நல்லா தூங்குறேன், ஒரு நாளைக்கு வந்து 18 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், அப்புறம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், நானு அப்புறம் ஜாக்கிங் போறேன், மன நிம்மதியா இருக்கிறேன், இவ்வளவு தூக்கம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு இதை ஏன் போடுறாங்க? இந்த நேரம் வந்து ஹெல்த் டிப்ஸா போடுறாங்களா, இல்ல நான் வந்து இவ்வளவு காலம் வந்து கடுமையான மன உளைச்சல்ல இருந்தேன், இப்பதான் மீண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்களான்னு. பெரிய இடத்துல உள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் அவ்வளவு டீப்பாலாம் போய் பார்க்க முடியாது, பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. இன்னும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.